தலை சிறந்த தமிழ் விஞ்ஞான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? தேன் நம்ம தொடர்ச்சியா உட்கொள்ளலாமா? தேன் ஒரு உணவுப் பொருள் கிடையாதுங்க. தேன் மலர்களில் ஏற்படக்கூடிய, இயற்கையில் மலர்களில் ஏற்படக்கூடிய ஒரு பொருள். அதை தேனி கொண்டாந்து சேர்த்து வச்சுக்குது. அதை நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் போது எடுத்துக்கிறோம். தேன் மருந்து பொருட்களுக்கு ஒரு முக்கியமான அனுபானம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்போர்ட் பண்ணும் மெடிசனை பிளட்டில் தேன். தேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் மாலிக்யூல்ஸ் தான் நிறைய இருக்கும். தேன் ஒரு மருந்து பொருளாகவும் யூஸ் பண்ணலாம். தேன் உணவுப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய அவசியம் நமக்கு அந்த காலத்தில் தேவைப்படலை. மருத்துவத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணாங்க. இன்னொன்று இனிப்பு வகைகளில் நம்மளுக்கு பனை வெல்லம், கரும்பிலிருந்து தயாரிக்கக்கூடிய வெல்லம் போன்ற சிறந்த இருக்கும் பொழுது தேன் உங்களுக்கு ஒரு இனிப்பு பொருளாக அவங்க பயன்படுத்த விரும்பலை. இது ஒரு காரணம். தேன் உணவுப் பொருள் ஆகாது. தினந்தோறும் உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில இனிப்புகள் செய்யும் பொழுது தேனை இனிப்பாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதுவும் நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று இன்னைக்கு ஒரிஜினல் தேன், உண்மையான அந்த தேன் கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு என்னைக்கு தேன் வியாபார சந்தையில் அந்த ஷெல்ஃப் ப்ராடக்டாக வந்ததோ அதுக்கப்புறம் அதில் நிறைய மேனிப்புலேஷன் ஆகிப்போச்சு. நீங்கள் உண்மையான தேன் நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குகிற தேன்லாம் தேனுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அது நம்ம இங்கே பேச வேணாம். இன்னொன்று மருத்துவத்துறையில் இந்த லேகியங்கள்னு பண்ணுவாங்க உடலினுடைய ஆரோக்கியத்துக்கு. அதில் தேனை ஒரு மீடியாவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லேகியத்தினுடைய ஷெல்ஃப் லைஃப், அதனுடைய ஆயுள் காலத்தை கூட்டுவதற்காக தேனை பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒன்று. தேன் தன்மை கெடாமல் இருக்க வேண்டும் என்றால் அதை நீங்கள் மூங்கில்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ நிறைய லைஃப் இருக்கும் அதுக்கு. அதுக்கு அடுத்தது கண்ணாடியில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு தேன். தேனில் பல வகைகள் உண்டு. நீங்கள் இது நெட்டில் போய் பார்க்கலாம். தேனில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹனி இருக்குது. அதில் ஒரு சில வகைகள் மிக அதிகமான மருத்துவ குணம் வாய்ந்தவை. தேன் உங்களுக்கு ரத்தத்தை தூய்மை செய்யும். அதை ஒரு மருந்தாக பயன்படுத்தலாம், உணவாக இல்லை. வணக்கம்.